ஜூலை 7ஆம் தேதி நம்ம திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அது காலையில் என்னால் போக முடியல. என் ஹஸ்பண்ட் தான் போனாங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேண்டான்ட்டாங்க. இதை நீங்கள் பார்க்குறது திருச்செந்தூரோட வியூ தான். ஆனால் நாங்கள் ஈவினிங்காக கிளம்புனோம். ஈவினிங்காக போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகரை பார்க்கலான்ட்டு போனோம். சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அப்படி வந்தோம். வந்துட்டு இது என் ஹஸ்பண்ட் காலையில் எடுத்தாங்க. ரொம்ப தூரம் தள்ளி எடுத்திருக்காங்க. அங்கே கலசத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கும்போது கிளியராக இல்லை வியூ. அவங்க ரொம்ப தள்ளி நின்னாங்களாம். கூட்டத்தில் உள்ளே போக முடியல. நான் அவங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்க தள்ளி நின்று எடுத்தனால இவ்வளோ தான் கிடச்சிது. அப்புறம் இந்த வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இது நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த கோபுர தரிசனம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா அப்படியே ரத வீதியில் தான் சாமியெல்லாம் இருக்குன்னாங்க. ரத வீதிக்கு கிளம்பிட்டோம். எல்லா சாமியுமே ரத வீதியில் ஊர்வலம் வந்துச்சு. அந்த இது நாங்கள் கும்பிட்டோம். நல்லா திருப்தியாக இருந்தது. அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அப்படி திருப்பியும் கோயிலுக்கு வந்தோம். அங்கேயே இருக்கணும் போல் இருந்தது. இது பாருங்கள், இதுதான் யாகம் நடந்த இடம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுதான் யாகம் நடந்த இடம். நாங்கள் அங்கே ரத வீதியில் சாமியை கும்பிட்டு திருப்பியும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்து உட்காந்துட்டே இருந்தோம். டைம் என்ன தெரியுமா? நைட் 11 நாங்கள் போன டைமு. அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். என் பை லக் எனக்கு அங்கே உள்ள விபூதி கிடச்சிது. யாகத்தில் உள்ள இது கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது கிடச்சிது எனக்கு. ரொம்ப மனநிறைவாக இருந்தது. எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் இதை பாருங்கள். உங்களுக்கு நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப அங்கே பாருங்கள், விபூதி பாருங்கள், அந்த யாகத்தில் இருந்தது. அது கிடச்சி ரொம்ப இது. நான் இதை என்ன பண்ணுவேன், அப்படியே பூஜை ரூமில் கொண்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுத்தேன் வாங்கிட்டு வந்து. இது நம்ம ரத வீதியில் பார்த்த இது கிளிப்பு பாருங்கள். அந்த இதை நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். திருச்செந்தூர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்தது. நான் எல்லாருக்காண்டியும் வேண்டிக்கிட்டேன். ஓகே.